அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் பார்த்துட்ருக்குறோம். பயாலஜி ரிலேட்டடாக எம்சிக்யூஸ் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு எம்சிக்யூ. அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 32 நம்ம சந்திக்கிறோம். A transcription unit in DNA is defined primarily by the 3 regions in DNA, and these are with respect to upstream and downstream end. அதாவது இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னு தனியாக ஒன்று உண்டு. அதுக்கு பேர் படியெடுத்தல் அலகு அப்படிம்பாங்க. ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி அது எம்ஆர்என்ஏவாக மாற்றப்பட வேண்டும். இப்போது அந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, இதில் அப்ஸ்ட்ரீம் எண்டிலிருந்து டவுன் ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் என்னென்னலாம், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். பிரைமரிலி பை த 3 ரீஜன்ஸ், 3 பகுதிகள் யாவை? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள் யாவை? அந்த 3 பகுதிகளை எந்த வரிசையில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் எண்டு. பொதுவாக ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரிஞ்ச பேர் தான், ஆனால் அதுக்கு வேறு ஒரு நேம் சிபிஎஸ்சி புக்கில் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க, அல்லது ஸ்டேட் போர்டு புக்கில் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. அந்த இன்னொரு நேமை வச்சு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான், ஆனால் அதுக்கு வேறு ஒரு பேர் ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்ததை கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச அந்த டெர்மினாலஜி என்னது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு வேர்டு தான் இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை. இது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பயாலஜி 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. உங்களுடைய ஸ்டேட் போர்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஜுவாலஜியில் 5வது லெசன். அதே மாதிரி நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5வது லெசன் இருக்குது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில். அதில் பாருங்கள், இந்த இடத்துல டுவார்ட்ஸ் 5' எண்டு, அதுதான் அப்ஸ்ட்ரீம் எண்டு. சரிங்களா? அதே போல் 3' எண்டு இருக்கு இல்லையா, அதுதான் டவுன் ஸ்ட்ரீம் எண்டு அப்படின்னு நாம் குறிக்கிறோம். இப்போ அப்ஸ்ட்ரீம் எண்டிலிருந்து டவுன் ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை குறிக்கக்கூடிய டயக்ராம் இது தான். இதில் ப்ரொமோட்டர் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது, அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் இருக்குது. இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டுக்கு பேர் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் வார்ப்புரு இழை. அதே மாதிரி கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படிம்பாங்க, அதுக்கு பேர் குறியீட்டு இழை. சார் 5' எண்டு டு 3' எண்டு, அது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய 5' எண்டிலிருந்து 3' எண்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதிகள் டெர்மினேட்டர், அதாவது முடிவுறுத்தி, ஸ்ட்ரக்சரல் ஜீன் அமைப்பு மரபணு, மற்றும் முன்னியக்கி. டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், ப்ரொமோட்டர் அப்படின்னு தானே சொல்லணும். அவனுக்கு என்ன கேட்டிருக்கான்? அப்ஸ்ட்ரீம் எண்டு டு டவுன் ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்னு தானே கேட்டிருக்கான். இல்லை, அது கோடிங் ஸ்டாண்டில் தான் அப்ஸ்ட்ரீம் எண்டு டு டவுன் ஸ்ட்ரீம் எண்டாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் இந்த புக்கில் கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். அதுவும் ப்ராக்கெட்டில் தான் கொடுத்துருக்கான். The reference is made with respect to the polarity of the கோடிங் ஸ்ட்ராண்ட். அப்போ கோடிங் ஸ்ட்ராண்டை தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற 5' எண்டு, கோடிங் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய 5' எண்டு. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் எண்ட் அப்படிங்கிற 3' எண்டு, இந்த கோடிங் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய 3' எண்ட். அப்போ கோடிங் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய 3' எண்ட், 5' எண்டை கணக்கு வச்சு தான் நாம் இந்த 3 ரீஜன்களை வரிசைப்படுத்த வேண்டும், 3 பகுதிகளை வரிசைப்படுத்த வேண்டும். ஸோ 5' எண்ட் டு 3' எண்ட் என்னது இருக்குது? ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் டெர்மினேட்டர். ஸோ அப்போ அதுதான் உங்களுடைய விடையாக இங்கே நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர் அப்படிங்கிறதா இதுக்குண்டான விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.